உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாளைக்கே அவ அம்மாவுக்கு நம்மள பத்தின உண்மை தெரிஞ்சாலோ இல்ல நம்ம மேல சந்தேகம் வந்தாலோ அடுத்த நிமிஷமே அந்த அம்மா டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்வாங்க. அவளும் பேசாம அவனுக்கு கழுத்தை நீட்டுவா. என்ன நீ என்னை இப்படி எல்லாம் பயமுறுத்துற? அப்ப ரேவதி எனக்கு கிடைக்க மாட்டாளா? அவ சொத்துலாம் கிடைக்காதா? ஏய், நீ நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் அப்ப கொஞ்ச நேரம் காணாம போயிட்டல்ல, அப்போ அந்த அம்மா உன்னை தூக்கி போட்டுட்டு அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்க பார்த்தாங்க. அதனால நீ இல்லனா அந்த டிரைவரை மாப்பிள்ளையாக்க தயங்க மாட்டாங்க. நிறைய வழியில என் கல்யாணத்துக்கு சிக்கல் இருக்கும் போல இருக்கு. ஆமாண்டா, இதையெல்லாம் தாண்டிதான் நீ ரேவதியை கல்யாணம் பண்ணணும். அந்த வீட்டுக்கு மருமகனாவும் ஆவணும். அந்த டிரைவரை மட்டும் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டா போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ நிம்மதியா சந்தோஷமா ரேவதி கழுத்துல தாலியை கட்டலாம். அவனை எப்படி துரத்த முடியும்? அந்த சாமுடி சொல்லிதான் அவனை ரொம்ப நம்புறாங்களே. அவங்கள மீறி நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒரு வழி இருக்கு. அத நம்ம செஞ்சா அந்த சாமுண்டீஸ்வரியே அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்க. என்ன வழி? அத சொல்றதை விட செஞ்சு காட்டுறேன். அப்பாடா, யாரும் இங்க இல்ல. வந்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி எழுதி இருக்கு? சாமுண்டீஸ்வரி அம்மா பொண்ணுக்கும் டிரைவருக்கும் காதல்னு எழுதி இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ? இருக்கலாம்ப்பா. அந்த டிரைவர் வேற வீட்டோட இருக்கான். அதனால ஏதாவது கசமுசா நடந்திருக்கலாம். அது இப்ப வெளியே வந்திருக்கு. சாமுண்டீஸ்வரி அம்மா பொண்ணு இப்படி நடந்துக்குவாளா? அவளுக்கு இப்பதான் வேற ஒரு பையனோட நிச்சயமாயிருக்கு. எதுக்கு வெளியே நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில வந்து பாருங்கம்மா. ஏன் வெளியே என்ன இருக்கு? செவுத்துல எழுதி இருக்கிற அநேகத்தை வந்து பாருங்கம்மா. ஏய், எழுதிருக்குன்னா என்ன எழுதிருக்கு? நீங்களே வந்து பாருங்க, வாங்க. டெங்க வரமாட்டேன்னு நினைச்சியா? இத வரம் பாரு. என்னம்மா இதெல்லாம்? யார் இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் செஞ்சிருப்பா? அத்தை, நம்ம வீட்டு சவுத்துல நம்ம வீட்டு பொண்ணை பத்தி தப்பு தப்பா எழுதிருக்காங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இங்க எதுவும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. அக்கா, நான் படிச்சு சொன்னேன் இந்த டிரைவர் நல்லவன் இல்லைன்னு. நீ கேட்டியா? இப்ப பார்த்தல நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான்னு. அன்னைக்கு மண்டபத்துல மாப்பிளைய கட்டையால அடிச்சு மறைச்சு வச்சது இவன் தானு சொன்ன. ஆனா நீ நம்பல. அப்புறம் கலசத்தை எடுத்து மறைச்சு வச்சு டிராமா பண்றான்னு சொன்ன. அதையும் நீ நம்பல. அப்புறம் ரேவதிய கரண்ட் ஷாக்ல இருந்து காப்பாத்துறேன்னு அசிங்கமா நடந்துக்கிட்டான். அதையும் நீ பெருசா எடுத்துக்கல. நேத்து பொங்கலப்ப இவன் பிளான் பண்ணிதான் ரேவதிய கோலம் போட்ட இடத்துல இருந்து தூக்குறேன்னு தான் மேல விழ வச்சு இதையெல்லாம் சொல்லவே சிச்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. சித்தி, போதும் நிறுத்துங்க.
வாய் கூசாம அசிங்கமா பேசுறீங்க. தற்செயலா நடந்த எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணதா என்னையும் டிரைவரையும் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்களே இப்படி பேசினா ஊர்க்காரங்க ஏன் தப்பா பேச மாட்டாங்க? டிரைவரும் தப்பா நடக்கிற ஆள் இல்ல, நானும் அதுக்கு இடம் கொடுக்கறவ இல்ல. ஏய், நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் நடிப்ப நம்பி ஏமாந்துட்டு இருக்க. உங்க அம்மாவே இவனை நல்லவன்னு நம்புறப்ப நீ மட்டும் என்ன நம்பதானே செய்வ? டிரைவரா இருக்கிறவ இந்த வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசைப்படுறான். சந்திரா, போதும், நிறுத்து. பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நீ அதையெல்லாம் தாண்டி போற. நீ டிரைவர் மேல பழிய போடுறேன்னு சொல்லி ரேவதிய என்ன நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துற. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வந்தேனா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்ன வரைக்கும் போதும். ஏன் இப்படி சீப்பா நடந்துக்கிற? நம்ம வீட்டு பொண்ணு தப்பா நடந்துக்க மாட்டா. டிரைவரும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. ஈஸ்வரி, முதல்ல செவத்துல எழுதுனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமாமா, அது யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். தெரியுமா? யாருமா அது? அம்மா, உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? அவனை நேர்ல பார்த்து இந்த துப்பாக்கியால பேசிட்டு வரேன். ஈஸ்வரி, என்ன எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு துப்பாக்கி எடுத்தா என்ன அர்த்தம்? இரு, நானும் வரேன். நீங்க யாரும் வராதீங்க. டேய் சிவனாண்டி, ஏன்டா இப்படி கேவலமா நடந்துக்கிற? தைரியம் இருந்தா நேருக்கு நேரா மோத வேண்டியதானே? எதுக்கு இப்படி செஞ்ச? ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு இருக்க? துப்பாக்கி எடுத்து சுடலாம் வர? என்ன உன் ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? என் பொண்ணையும் டிரைவரையும் சேர்த்து வச்சு எதுக்குடா செவுத்துல எல்லாம் எழுதுன? சாமுண்டீஸ்வரி, சும்மா இந்த உதாரி விடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். துப்பாக்கியை காட்டினா நான் பயந்துருவேனா? உன்னை சும்மா பயமுறுத்துறதுக்காக ஒண்ணும் நான் இந்த துப்பாக்கியை எடுக்கல. என் பொண்ணுக்கு ஒரு அசிங்கம்னா உன்னை இப்படியே சுட்டு தள்ள கூட தயங்க மாட்டா இந்த சாமுண்டீஸ்வரி. என் பொண்ணை அசிங்கப்படுத்த இப்படி ஒரு வேலையா செய்வ நீ? பார், நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது. உன் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தணும்னா எனக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். செவுத்துல ஒருத்தரை பத்தி கிறுக்கிறதெல்லாம் சல்லி பயலுங்க செய்யற காரியம். உன்னை எனக்கு பிடிக்காதுதான், ஆனா அதுக்காக உன் பொண்ணை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.